பவர் டீட் அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னா என்னால் இந்த இடத்துக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர முடியாது, இந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இந்த ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிறதுக்கு என்னால் வர முடியாது. ஸோ பிரின்சிபல் ஆகிய நான் என்னோட பவர் ஏஜென்ட்டாக இந்த நபரை நியமிக்கிறேன். இது நான் உயிரோடு இருக்கும்போது தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டை ப்ரொசீட் பண்ணி ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானிக்கு டாக்குமெண்ட் வச்சு நாம் ஒரு பவர் ஏஜென்ட் ஒரு இடத்த வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிறோம். பவர் டீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லே அவுட்டில் ஒரு 100 பிளாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லே அவுட்டோட ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு 25 பிளாட்ஸை நீங்கள் விற்கிறதுக்காக கேட்குறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை நார்மலாக ஃபுல் செட்டில்மெண்ட் முடிக்கிறீங்க. ஃபுல் செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு ஆனால் அதை உங்கள் பேரில் கிரையம் பண்ணிக்காமல், ஏன்னா கிரையம் பண்ணால் நீங்கள் 9% ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 25 பிளாட்ஸுக்கு பவர் வாங்கிக்கிறீங்க. இந்த 25 பிளாட்ஸுக்கு நீங்கள் பவர் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான, அதாவது 3% to 6% தான் செலவாகும். ஸோ இந்த இதை நீங்கள் செலவு பண்ணி பவர் வாங்குறீங்க. ஸோ இந்த 25 பிளாட்ஸ் என்ன, இது யார் உங்களுக்கு கொடுத்தா, இது எந்த சர்வே நம்பரில் வருது, இதோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸை உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட்டு, அதாவது ஒரு டீடு தான் பவர் டீடுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிற அந்த பவரை வச்சிருக்கக்கூடிய பவர் ஏஜென்ட் ஒரு கையெழுத்து போடுறாரு அப்படின்னா அதை வெரிஃபை பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது பவர் டீடு தான். ஸோ இந்த கன்சர்ன் பிளாட்டை விற்கக்கூடியது தகுதியும் உரிமையும் இந்த பவர் ஏஜென்ட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத பவர் டீடு மூலமாக தான் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ பவர் டீட் அப்படிங்கிறது இந்த பவர் ஏஜென்ட்டுக்கான பவர் அடங்கிய சொத்தோட விவரத்தை தெரிவிக்கிறது தான் பவர் டீடு.